வணக்கம் சார். எல்லா சத்துகளும் நிறைந்த ஒரு மூலிகை இருக்கு ஆமா. அப்படின்னீங்களே, அது என்ன மூலிகை? அதான் சார் இந்த தவசிக்கீரை. தவசி கீரை. ஆமா. சொல்லுங்க இத பத்தி. ஏன்னா இது வந்துட்டு தவசிக்கீரைன்னு சொல்லுவாங்க. தவம் இருக்கிறவங்க கூட இது சாப்பிடலாம். தவம் இருக்கிறவங்க வந்து உணவு இல்லாமல் ரொம்ப நாள் அப்படியே இருப்பாங்க. அவங்கெல்லாம் இது ஒருவேளை சாப்பிட்டா கூட அவங்களுக்கு போதிய வைட்டமின்ஸை கொடுக்கும். உடல் சோர்ந்து இருக்கிறவங்க உடனே எழுந்து உட்காந்துக்கிற மாதிரி எல்லா சத்தும் நிறைந்த ஒரு கீரை இது. ரொம்ப எளிமையான கீரை, எல்லாரும் சாப்பிடலாம். குழந்தை முதல் பெரியோர் வரல. எல்லா சத்தும் அயனு, காப்பரு, ஜிங்கு எல்லா சத்தும் இதில் இருக்குது. கால்சியம் முதல் கொண்டு இருக்குது. இதை சாதாரணமாக உருகி எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு பூண்டு, சின்ன வெங்காயம், இஞ்சியெல்லாம் சேர்த்து ஒரு முருங்கைக்கீரை பிரட்டல் மாதிரி செஞ்சு பிரசவமான பெண்கள் கூட சாப்பிட்லாம். புது ரத்தத்தை உண்டாக்கும். ஆண்களும் சாப்பிட்லாம், குழந்தைகளும் சாப்பிட்லாம். அப்பேற்பட்ட ஒரு கீரை தான் இந்த தவசிக்கீரை. தவசிக்கீரை. ஆமாம். என்ன நினைக்கிறீங்களே, உங்களுக்கும் மல்டி விட்டமின் வேணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாகவே இந்த தவசிக்கீரையை பயன்படுத்தி பாருங்க. ஐயா நன்றிங்கய்யா.